இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 50வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமென் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் பாடல் 50. காமம் விடத்தை விட கூடியது, காமம் விஷத்தை விட கூடியது. அஞ்சனவை வேல்கண் அரியவர்த்தம் பேராசை, நெஞ்சு புகின் ஒருவர் நீங்கும் நிலைமைத்தோ, எஞ்சல் புரியாது உயிரை எந்நாளும் ஈண்டிடுமால், நஞ்சம் இனிது அம்ம ஓர் நாளும் நலியாதே. காமம் விடத்தை விட கொடிது. அஞ்சனவை வேல்கண் அரியவர்தம் பேராசை, அஞ்சனவை வேல்கண் அரியவர்தம் பேராசை, நெஞ்சு புகின் ஒருவர் நீங்கும் நிலைமைத்தோ, எஞ்சல் புரியாது உயிரை எந்நாளும் இயந்திடுமால், நஞ்சம் இனிது அம்மா ஓர் நாளும் நலியாதே. மை பூசப்பட்ட கூரிய வேல் போன்ற விழிகளை உடைய பெண்களின் மீது உண்டாகும் காமமானது ஒருவரது உள்ளத்தில் புகுந்தால் அது நீங்கும் இயல்பு கொண்டதோ நீங்காது. பின் என்ன செய்யும் என்றால், அவரின் உயிர்க்கு கேட்டை செய்யாது எக்காலத்தும் உடலை பிளந்திடும். ஆதலால் கொல்லாமல் துன்புறுத்தும். இதைவிட உண்ட உடனே கொன்றுவிடும் தன்மை கொண்ட விடமானது மிகவும் இனியதாகும். ஏனென்றால் இவ்விடமானது அக்காமத்தை போன்று கொல்லாமல் வைத்து கொண்டு ஒரு நாளும் வருத்தாது அன்றோ. மீண்டும் பாடலை பார்ப்போம். காமம் விடத்தை விட கொடிது. அஞ்சனவை வேல்கண் அரியவர்தம் பேராசை, நெஞ்சு புகின் ஒருவர் நீங்கும் நிலைமைத்தோ, எஞ்சல் புரியாது உயிரை எந்நாளும் ஈண்டிடுமால், நஞ்சம் இனிது அம்ம ஒரு நாளும் நலியாதே. இந்த பாடல் காமம் விடத்தை விட கொடிது, உயிரை மட்டும் விட்டு மற்றையெல்லாம் உலுக்கி எடுக்கும் என்று சொல்லாமல் சொல்லும் இவ்விவேக சிந்தாமணி மனதில் பதிவு செய்யுங்கள். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 50வது பாடலும் விளக்கமும் தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமென் ஜெகநாதன் ஐயா அவர்கள், உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பும் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.